குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும், 10 பேர் 20 பேர் இருக்கணும், அவங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். மாணவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவங்க போய் பேசணும், சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சா ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லணும். அது பெரிய விஷயமாக மாறும் பொழுது காவல்துறைக்கு சொல்லணும். யாருக்காவது நமக்கு தெரியுங்களா தமிழ்நாடு அரசு கல்லூரியில் ட்ரக் அம்பாசிடர் என்ற பொறுப்பை உருவாக்கியிருக்காங்களா? நமக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துறோம். ஒரு கல்லூரியிலும் இருக்கணும், 10 பேர் இருக்கணும், ட்ரெயினாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன விஷயம் பேச தெரிஞ்சிருக்கணும். அதை இன்னைக்கு இந்த மேடையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அன்னை எங்கள் கல்லூரியில், நிறைய கல்லூரியில் இந்த நிகழ்வு ஆரம்பித்த பிறகு கல்லூரியில் போய் பிரின்சிபல்ட்டு சொல்லி அவங்க ஜிஓவை காமிச்சு, இன்னைக்கு கல்லூரியில் போய் மாணவர்கள் சண்டை போட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ட்ரக் அம்பாசிடர் பொறுப்பை உருவாக்குங்க. அது போன்ற வந்தவர்கள் அதைத்தான் நம்ம பண்றோங்க. புதுசாக எதுவும் பண்ணல. இருப்பதை இன்னும் சிறப்பாக, செம்மையாக, இன்னும் ஆழமாக இந்த அமைப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸ்ஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒன்று தாங்க சொல்லுவேன். ஐயா, 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவி கேல எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம்.